கடலூர் அருகே நடுக்கடலில் 2 நாட்களாக சிக்கி தவித்த மீனவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். வங்கக்கடலில் புயல் சின்னத்தால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டனர். ஆனால் மீன்வளத்துறை அதிகாரிகளின் எச்சரிக்கையை மீறி கடலூர் மாவட்டம் தைக்கால் தோணித்துறை கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் 2 இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்பட்டதால் அவர்கள் சென்ற படகு கவிழ்ந்தது. இதில் மணிகண்ணன், தமிழ், சாமிதுரை, மணிமாறன், தினேஷ், சர்குணன் ஆகிய 6 மீனவர்கள் கடலில் தத்தளித்தவாறு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் இறங்குதளத்தில் ஏறி உயிர் தப்பினர். கடல் சீற்றத்தால் மீனவர்கள் மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் 2 நாட்களாக உணவு தண்ணீர் இன்றி தவித்தனர். இதனிடையே கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் 6 மீனவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டு கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். எங்களால் வர முடியல. அதாவது பக்கத்தில் இன்னொரு போட்டு அவங்களும் எங்களை மாதிரி தான் தவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் வரக்குள்ள அந்த போட்டில் உள்ள இன்ஜின் பெருசாக இருந்துச்சு. அந்த பெரிய இன்ஜின் அதெல்லாத்தையும் நம்ம கரையை போயிடலாம் சொல்லிட்டு நாங்கள் அந்த போட்டில் போனோம். அந்த போட்டில் போகக்குள்ள ஒரு என்னமாச்சுன்னா அந்த போட்டுக்கும் அந்த இன்ஜின் டேங்குக்கும் டீசல் டேங்கு கனெக்ஷன் உள்ள ஒயர் கட் ஆகி போச்சு. அந்த ஓஸ் கட் ஆகி போச்சு. 2 தடவை ட்ரை பண்ணி எங்களால் முடியல. போட்டு கவுத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பழைய நாங்கள் வச்சுருந்த போட்லேயே கொஞ்சம் டீசல்லே அதே அடிச்சுனே வந்தோம். அந்த காற்று அலையில் அடிச்சுன்னு வந்தோம். அடிச்சு வந்தப்போ கட்டணத்தை பார்த்தோம். இதில் போனால் தான் நம்மளால் உயிர் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் வந்து ஏற்றோம். ஒரு ஆளாக ஏற்ற பிறகு அந்த போட்டு இடிச்சு போட்டு 2ஆக போட்டு உள்ளே ஓடிடுச்சு. உட்கார வச்சு டீயை கொடுத்து அப்புறம் மத்தியானம் சாப்பாடு ஆக்கி போட்டு ஒரு ரூமை கொடுத்து எங்களை படுக்க வச்சு சந்தோஷமாக வச்சுருந்தாங்க. அதன் பிறகு அதன் பிறகு இப்போ நாங்கள் இந்த 2 நாள் அங்கேயே இருந்து இப்போ ஐயா தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு எல்லா ஆதரவும் கொடுத்து இப்போ ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு இந்த 6 குடும்பத்தையும் வாழ வச்சுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, கலெக்டர் ஐயா, ஸ்டாலின் ஐயா, உங்கள் எம்ஆர்கே ஐயாவும் எல்லாரும் சேர்ந்து எங்களை வாழ வச்சுருக்காங்க. வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நமக்கு இந்த கனமழையும் புயல் எச்சரிக்கை டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக கடலூர் மாவட்டத்திலும் ஒரு சில நாட்களாக ஐஎம்டியோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் மீன்வளத்துறை மூலமாக மாவட்ட நிர்வாகம் அனைத்து கடலோர கிராமங்களுக்கு, மீனவர்களுக்கும் இந்த மாதிரி கடலை கொண்டு செல்லக்கூடாது, கடலுக்கு சென்றிருந்தால் திரும்ப வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் எல்லோரும் திரும்பினார்கள். நேற்றான அதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மீறி ஒரு 6 பேர் கடலுக்கு சென்றிருந்தார்கள். இங்கே சென்று அவங்களோட படகு டேமேஜ் ஆகிட்டு ஒரு தனியார் துறை நிறுவனத்தோட ஜெட்டியில் சேஃபாக இருந்தாங்க. போதிய ஃபுட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. தகவல் தெரிந்தவுடன் நம்ம முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உடனடியாக மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள்.